+2 தேர்வு எழுதி முடித்து முடிவுக்காக காத்திருப்பவர்கள் மருத்துவம், இன்ஜினியரிங் படிக்க விருப்பப்பட்டு அதற்கான விண்ணப்பங்களை தேடி தேடி வாங்கிக் கொண்டிருக்கின்றனர். வணிகவியல் மாணவர்கள் மேற்கொண்டு என்ன படிக்கலாம் என்பதற்காக பள்ளி கல்வித்துறை ICWAI மையம் இணைந்து இந்த படிப்பின் முக்கியத்துவம் மற்றும் வேலை வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள கருத்தரங்கை நடத்தியது. சென்னை எழும்பூரில் உள்ள ICWAI மையத்தில் இந்த கருத்தரங்கை பள்ளி கல்வித்துறை செயலர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பள்ளி கல்வித்துறையில் +2 முடிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு இப்படியும் ஒரு துறை இருக்கின்றது என்பதை குறித்த துறையில் உள்ள பெரிய வாய்ப்புகளை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கும் முகத்தான் இந்த ஒரு நாள் கருத்தரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கில் சென்னை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த படிப்பின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு எடுத்துக் கூறும் பொருட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த கருத்தரங்கு அமைந்திருந்தது. +2 படிக்கிற சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பெரும்பாலும் இன்ஜினியரிங், மெடிசன் இந்த மாதிரி போவாங்க. ஆனால் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் என்ன படிக்கணும்னு தெரியாமல் ஒரு மாதிரி வேகாக இருப்பாங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்குவிக்கும் வகையில் +2 முடிச்சுட்டு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து BCom, BBA அந்த மாதிரி ஒரே ஒரு எண்ணம் தான் மனதில் இருக்கும். அதை தவிர்த்து இந்த ICW என்கின்ற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து அவங்க பிள்ளைங்க படிக்கும் பொழுது அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களால் அமைத்துக் கொள்ள முடியும். ICWவில் இன்டர் முடித்தாலுமே குறைஞ்சபட்சம் 20,000 ரூபாய் சம்பளத்தில் அவங்க வந்து நல்ல பெரிய கம்பெனியில் அவர்கள் வந்து வேலையில் அமர்த்துவார்கள் என்று சொல்லியிருந்தாங்க. இந்த படிப்புக்கு எதிர்காலத்தில் பிரகாசமான வேலை வாய்ப்புகள் உண்டு என்று இந்த மையத்தின் துணைத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாங்கள் மாணவர்களிடம் நேரடியாக செல்வதை விட தலைமை ஆசிரியர்கள் மூலம் இந்த கோர்ஸின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தால் மாணவர்களுக்கு பிற்காலத்தில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை அமைக்க முடியும் என்று நம்புகிறோம். காமர்ஸ் தானே என்று அசட்டையாக இருந்து விடாமல் கணக்கு வழக்குகளில் கவனம் செலுத்தினால் கணக்கில் மட்டுமல்ல சம்பாத்தியத்திலும் புலியாகிவிடலாம்.